வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கன்னிவாடி சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நண்பனுக்கு கோவில கட்டி எதே கோயிலை கட்டா இவனுங்க பண்ற அலப்பறைக்கு தர்ம ஆஸ்பத்திரியாக கட்டணும். அந்த மாதிரியா பல சம்பவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலே இந்த வீடியோக்கு லைக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிடுங்க. மச்சான், நீ தான் புருஷலோட ஃப்ரெண்ட் ஆச்சே, ஏதாவது ஒரு ஃபைட் அவர் மாதிரி பண்ணு பார்க்கலாம். இப்ப பாருடா மாமச்சான், இன்னைக்கு நம்ம என்ஜாய் பண்ணணும். உங்க நண்பன் கூப்பிட்டானுங்க, தயவு செஞ்சு போயிடாதீங்க. அப்படி போனீங்கன்னா ஆனா பாவீங்களா, முட்டி அளவு இருக்கிற தண்ணியில மூமெண்ட்டை போடலாமான்னு கூப்பிட்டு இப்படி மூமெண்ட்டே இல்லாத மாதிரி ஆக்கிட்டீங்களா தலைவனா. நாம வைக்கிற ராக்கெட்டை நிலாக்கு போனா கூட இவ்வளவு சந்தோஷம் வராதுங்க. அப்ப எங்க போனா இவ்வளவு சந்தோஷம் வரேன்னு கேக்குறீங்களா? பாரு, வாடா மச்சான் விளாட போலாம் கூப்பிட்டா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு லவரை பக்கத்துக்கு சைக்கிள் போறான். தக்காளி சைக்கிள் தான் போவேன், நடந்து போ. மச்சான், போட்டு பக்கத்துல ஏதாவது வெடி வைக்காதடா. டேய், உன் போட்டுக்கு ஒன்னா ஆகாதுன்னு சொல்லிட்டு வச்சான் பாருங்க வேட்டு. முடிஞ்சது கதை. தான் நண்பனுக்கு ஆபத்துன்னு ஓடி வந்தாருங்க. களி இவனை காப்பாற்ற வந்து நம்ம முட்டிக்கீழ மூமெண்ட் இல்லாம போயிடுச்சு. என்ன மச்சான், ஹெல்ப்னு கூப்பிட்டா டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். எல்லாம் வந்து ஹபீபோ அந்த சாங்க நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. டே மச்சான், சொன்னா கோச்சிக்க மாட்டியே. உன் கூட சேர்ந்தா என் உயிர் காப்பாத்தான். அதெல்லாம் ஒன்னா ஆகாதுடா. சோலி முடிச்சு. என் நண்பன் மாதிரி ஒரு மோசமான ஆளை யாராலையும் பார்க்க முடியாதுங்க. பாருங்க, சும்மா இருந்த முதலைய சாப்பாடு கொடுக்குற மாதிரி கூப்பிட்டு என்ன பண்ணிருக்கான் பாருங்க. உங்களுக்கும் இதே நிலைமை வரும். எல்லாருமே பொண்டாட்டி புள்ள வச்சுக்கிறாங்க. யாரு பாவமோ யாரும் விடாது. நான் சொல்றேன், நான் வெறும் வயிற்றோட சொல்றேன். எங்கடா ஒரு பழத்தையும் காணோம், பழம் வாங்கிட்டு வான்னு சொன்னா இப்படி வந்திருக்கேன். மச்சான், வர வழியில உன் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் எடுத்துறாங்க மச்சான். எது யா ஃப்ரெண்ட்ஸா? இவனுங்க சோத்தை தின்னுவானுங்களா இல்ல சோத்துல படுத்து தூங்குவானுங்களா தெரியல. சைக்கிள் வண்டி எப்படி செஞ்சிட்டானுங்களே. ஊர்ல ஆளே இல்லாத மாதிரி இந்த நாயே வேலைக்கு கூட்டு வந்திருக்கானே. இவன் வேற யாரும் இல்லைங்க, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நானும் இவனும் சேர்ந்தனா கண்டிப்பா ஏதாவது சம்பவம் நடக்கும். டே நாயா, போன தடவை சம்பவம் பண்ணி ஓனர் கிட்ட மாட்டி விட்டேன். இந்த தடவை கரெக்டா பண்ணி தட்டுறதுக்குள்ள முடிச்சு விட்டாங்க. டே மச்சான், புதுசா நாய் வாங்கியிருக்கேன், வீட்டுக்கு வாடா. ஏன்டா குட்டி நாயை வாங்கி வச்சிருப்போம் பார்த்தா கொலை வீடு தோர்த்துற நாயை வாங்கி வச்சிருக்கேன். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் 1/4 கிலோ கறியை கவிட்டு இருக்கேன்டா. உங்க நண்பர்கள் நல்லா சிரிக்கணும்னா நல்ல ஜோக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்க கீழே விழுந்தாலே போதும், அடக்க முடியாத அளவுக்கு சிரிப்பானுங்க பாருங்க. அடே, எவனா இருந்தா வாங்கடா, இவன் கிட்ட என்ன காப்பாத்துங்கடா. இவன் ஹெல்ப் பண்ற பேர்ல ஏடா கூடமா ஏதாவது பண்ணி விட்டுருவான்டா. நட்புக்கு எதுங்க வயசு? நண்பன் வந்துட்டனால என்ன வயசானாலும் நம்மள தொந்தரவு பண்ணாம இருக்கவே மாட்டானுங்க. அந்த மாதிரிதான் சைலண்டா இருக்க வேண்டிய இடத்துல பலூனை ஊதி கையில கொடுத்து விட்டாங்க. டே மச்சான், என்ன நம்பி வாடா, உன்னை ட்ரிப்புக்கு பத்திரமா போய் பத்திரமா கூட்டு வரேன்னு சொன்னாங்க. வண்டியில ஏறும் போதே எமனை கண்ணு முன்னாடி காட்டுறாங்க. அப்படி என்ன பண்ணான்னு கேக்குறீங்களா? டே மச்சான், நச்சுன்னு ஒரு மியூசிக் போடும், மசில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொன்னா என்ன பண்ணிருக்கான் பாருங்க. ஆல்கஹாலை போட்டாலே போதும் ஆட ஆரம்பிச்சிருவானா? இல்லைங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற மாதிரி சம்பவத்தை பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏண்டா முரட்ட மொட்டை, என்ன குறுகுறுன்னு பாக்குற? சம்பவமா பண்ண போறேன், சரித்திரம் பண்ண போறேன். டே மச்சான், சொன்னா கேளு, உனக்கு தான் தண்ணியில கண்டமாச்சேன். ஏண்டா இப்ப நான் தண்ணியில குதிக்க போறேன்னு எவன்டா சொன்னா? அப்ப எங்க குதிக்க போற? ட்ரைனேஜ்ல. டே மச்சான், இது வரலாம் வெட்டினதுல காஸ்ட்லியான கேக் உனக்கு தான் வெட்டுறோம். மறக்காம ட்ரீட் வச்சிரு. முதல்ல கேக் எடுத்து வைடா, அதுக்கப்புறம் ட்ரீட்டை பத்தி பேசலாம். எங்கடா கேக்கு? முதல்ல சமைக்கிறமே வீடியோ எடுப்போன்னு எடுத்து வச்சாரு. ஆமா, எண்ணெய் எவ்வளவு ஊத்தணும்? நெஞ்சு முடி கருகிற அளவுக்கு ஊத்தணும். அங்க ஒரு புதுசா ஷூ வாங்கியிருக்காரு. தன் நண்பன் கிட்ட காட்டலான்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டது நினைவு. நாம எல்லாரும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி சம்பவத்தை பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ஒரு பொருளை தூக்கும் போது ஓடி போய் எடுத்துட்டு ஓடுவோம். அந்த மாதிரி வேலைக்கு போன இடத்துல என்ன பண்ணியிருக்கான் பாருங்க. இல்ல இந்த உலகத்துல நீங்க எங்க தன்னாலும் என் நண்பன் மாதிரி ஒரு நல்லவனை பார்க்கவே முடியாதுங்க. ஐயோ, அவசரப்படாதீங்க. இப்ப சம்பவத்தை பண்ணானே அவன் இல்லைங்க, சாந்தமா வண்டி ஓட்டிட்டு இருக்கானே அவன் தான் என் நண்பன். சம்பவத்தை பண்ண மாதிரி உங்க நண்பன் எவனா இருந்தானா இந்த வீடியோ அவன் ஷேர் பண்ணி விடுங்க. அது ஒண்ணு இல்ல, அன்னைக்கு சனிக்கிழமை சம்பவத்தை பண்ற வேண்டியதுதான். என்னடா வெள்ளை சட்டி எப்படி வேஸ்ட் ஆகிட்டு வந்திருக்கேன்? அது ஒன்றும் இல்லை மச்சான், சின்ன ஒரு அசால்ட் ஒன்று பண்ண வேண்டியதாகிடுச்சு. அந்த அசால்ட் யார் கொண்டுன்றதை நீங்களே பார்த்துருந்தீங்க. ஏண்டா இப்போ என்ன நடந்துச்சு? அர்ஜென்டா ஃபோன் வாங்கிறதுக்கு கூப்பிடுற மச்சான். சுத்தி சுத்தி அடினா சுத்தி நிக்கிறவன் அடிக்கிறாங்க அவன். சோலி முடிச்சு. டே மச்சான், உண்மையிலே நீ ரொம்ப பலசாலி தான்டா. எப்படி சொல்ற? 2 கல்ல ஒன்னா தூக்கிருக்கியே. ஏண்டா ஒரு கல்ல தான்டா தூக்கியிருக்கேன். ஏண்டா ஒரு ஃப்ரைட் ரைஸ்க்கு ஆசைப்பட்டு தாண்டாதான் அப்புறம் பின் விளைவு மோசமா இருக்கும்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள. டே மச்சான், எங்க பாரா பாம்பு பாக்குறியா?
ஏய் மச்சான் நைட் ஷோ படம் பார்த்து கண்ணெல்லாம் எரியுது மச்சான், மிஸ் வந்தாங்கன்னா எலி போடுன்னு சொன்னா என்ன பண்ணியிருக்கான் பாருங்க. என்ன சின்ன பிரச்சனை இருக்கு ராஸ்கல். யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு டேய் மச்சான் சும்மா சொல்லக்கூடாதரா, கார் சூப்பராக இருக்கு, அப்படியே ஒரு ரீல் எடு மச்சான். நான் ஸ்டைலாக இறங்கி காருக்கு அதுவை சாத்துற மாதிரி ஒரு வீடியோ எடு மச்சான்னு சொன்னாங்க. கடைசியில் நண்பன் கூட பைக்கில் போகும்போது மஜாவாக என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தாங்க. கடைசியில் மார்க் போடுற அளவுக்கு தையல் போட வச்சிட்டான். மாடு மாதிரி நிற்கிறேடா நாயே, நாங்கள் தான் சொல்லிட்டோமே வேலை இருக்குது சினிமாவுக்கு வர முடியாதுன்னு சொன்னா ஏன்டா அப்படி உயிர் எடுக்கிற. டேய் மச்சான் நீ கூப்பிட்ட மாடு வந்துடுச்சு, என்னன்றதை நீங்கள் பார்த்துங்க, நான் சினிமாவுக்கு போயிட்டு படம் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு கதை சொல்கிறேன். உங்கள் நண்பர்கள் கூட ட்ரிப்பு போகும்போது ரொம்ப நேரம் தூங்காதீங்க. தூங்குனீங்கன்னா இந்த மாதிரி தான் ஏடா கூட மணி இங்கே முரட்டுத்தனமாக எழுப்பானுங்க நம்மளை. டே மச்சான் கொஞ்ச நேரம் இங்கே ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன். என் காலு ஏண்டா இந்த காலை தான் சொல்லிடியா. டே சாரி மச்சான் தெரியாமல் விழுந்திருக்கோம், கொஞ்ச நேரம் அப்படியே உக்காரு. இப்போ தெரிஞ்சு என்ன பண்ணுறன்றதை மட்டும் பார்த்துக்கோ. 1000 கடன் வாங்கிட்டு 5 நாளில் தரேன்னு சொல்லிட்டு 50 நாள் வரை நாளே வைக்கிறல, உன் மண்டையை நீ பிறந்து மூளை இருக்கா இல்லைன்னு பார்க்க மாட்டேன்டா. நீ என்ன பண்ணியிருக்கான் பாருங்க. டே மச்சான் சீக்கிரம் வாடா, முக்கியமான செய்தி ஓடுதுன்னு சொன்னாங்க, பார்க்கறதுக்குள்ள மூக்க உடச்சு போட்டான். டே மச்சான் எவ்வளோ நேரடா வண்டியை நிப்பாட்டி இப்படியே வச்சுட்டு இருக்க, டிராஃபிக் ஜாம் ஆக போதரா. அட இரு மச்சான், நான் கேட்டு வந்த வவ்வா இல்லையா சங்கரா தான் இருக்குன்றாங்க. நான் என்ன பண்ணுவேன். ஏன்டா வவ்வா இல்லைனா பரவாடா, சீக்கிரம் வந்து வண்டி எடுடா. இவன் பதற அளவுக்கு அவன் என்ன வண்டியில் வந்தான்னு பார்க்குறீங்களா? நீங்களே பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. செல்லம்மா கூப்பிட்றேன்னு போனா ஏண்டா இதெல்லாம் ஒரு டிஸ்டன்ஸ், இதை தாண்டறதுக்கு உங்களால முடியாது. இதெல்லாம் ஜுஜிபி மாதிரி தாண்டுவேன்ட்டு என்ன பண்ணியிருக்கான் பாருங்க. ஆட்டுக்கொட்டால பால் வந்துடுச்சு, நீ போய் எடுறான்னு சொல்லும் போது நான் சந்தேகப்பட்டேங்க. இவனுங்க ஏடா கூடமா அந்த மாதிரி ஏதாவது மாட்டி விடுவானுங்கன்ட்டு. அடே என்னடா பண்ற மச்சான், செருப்பு புதுசு மச்சான், கீழே வச்சுனா அழுக்காயிடும், அதனாலதான் இப்படி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கு தலை மேல வச்சு எடுத்துட்டு வரலாம்னா தலை அழுக்காயிடுமே. என் நண்பன் மாதிரி யாராலையும் போஸ்ட் கொடுக்க முடியாதுங்க. அட நல்லா தான் ஏன் கொடுக்குறான். அட முன்னாடி இருக்கிறவனுங்க பின்னாடி இருக்கிறவன் தான் நண்பன். ஏய் என்ன மச்சான் ஜாக்கிங்லாம் போற, அப்போ சீக்கிரமா 6 பேக் வச்சிருவ பொழுது. தக்காளி இவன்கிட்ட சிக்கணும் சின்ன பையன் மேடம் எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தாரு. கடைசியில டே மச்சான் மண்டை விங்கிச்சா வந்து பாரு. டே இருறா 6 பேக் வந்துச்சான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எங்க கேங்ல இருக்கிறவங்க முரட்டு பீஸ்ன்னு பாத்தீங்கன்னா இவன் தாங்க. ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கலான்னு போயிருக்கான், உள்ள கார்டு மாட்டிருக்க போய். ஏன்டா பேங்க்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க எடுத்து கொடுப்பாங்கன்னு சொன்னா அவன் என்ன எடுத்து கொடுக்கறது, ஏன் கடை நானே எடுத்துக்கிறேன் பாருன்னு எப்படி எடுத்துருக்கான் பாருங்க. டே மச்சான் இங்க பாரு, இந்த மாதிரி இப்படியே சுத்திட்டே இரு, பேக்கிங்லாம் பார்க்காம முடிஞ்சிடும். ஒரு 5 நிமிஷம் சூச்சு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஐய மச்சான் நல்லா இருக்கடா, இப்ப பாரு நான் சுத்துறேன். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே.